பக்கத்துல நிக்குதானே சாமான பூரா ஏத்திட்டு போயிடாதானே சூப்பர் மைக்கு இப்படி மைக் செட் வந்தா போதா நாங்களாம் மாசம் 36 நாள் நாடகம் ஆடுவோம். அது எந்த மாசம் 36 நாள்? பக்கத்துல 5 நாள் 6 நாள் கடை வாங்க மாட்டோமா? இன்னும் அது மாத்தவே இல்லையா? மாத்த மாட்டோம்ல, மாத்திட்டாதான் போச்சு. அப்புறம் பட்டியாரே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நம்ம மழை தண்ணியில எப்படி இருக்கு? நல்லா பெய்யுதா? உங்களுக்கு பெய்யுதா? பந்தா ஊத்திக்கிட்டு தானே இருக்கு. அப்ப நல்லா இருக்கீங்க. அப்புறம் விருதாக்காரே எப்படி இருக்கீங்க? அது என்ன 2 நிமிஷம் ஒண்ணு படுக்க போட்டே வாசிக்கிறீங்களே, அது எப்படி கரெக்டா சொல்ற? அது எப்படி கரெக்டா சொல்ற? பாருங்க 2 நிமிஷம் ஒண்ணு படுக்க போட்டு 2 நிமிஷம் ஒண்ணு படுக்க போட்டு. அப்ப நல்லா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க. அப்புறம் ஆல்ரவுண்ட் யாருங்க? ஏஜென்ட் யாருங்க? வர சொல்லுங்க முத அவரை. என்ன காரணம்னு சொல்லி நீயா சொல்லிக்கிட்டு என்னம்மா? ரொம்ப மோசம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எதை பாத்துக்கிட்டு இருக்க? தம்பி மோசமான தம்பியா இருக்கு. இருக்கிறதே 1 கிலோ கறி 2 கிலோ எலும்பு. அது தூக்கி காட்டுற சைஸா பாருங்க. குச்சியோட பாக்குறேன். இல்ல 1 குச்சி 2 குச்சி 4 குச்சி வச்சு வாசிக்கிறேன். மறுபடியும் ஐயா நான் சொன்னதுதான் போதும். தம்பி நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? அப்புறம் தாளக்கர மாமா எப்படி இருக்கீங்க? அவரதே மாமாவா? அவரதே எனக்கு மாமா வேணும். ஆமா ஆமா. அப்ப எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு. ஊர்ல போய் கேட்டு வந்துடுறேன். உள்ள போறியா? இப்படி இப்படி. ஆமா நான் உள்ள போறேன், நீங்க எல்லாம் பின்னாடியே வாங்க. போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்ப நல்லா இருக்கீங்களா? தலையக்கிலே ஆட்டுங்க. எக்கா நல்லா இருக்கீங்களா? கையக்கே ஆட்டுங்க. அப்படி தூக்கி காடு. அப்படி ஆட்டினா தானே தெரியும். ஆமா எந்திரிச்சு உட்கார் தம்பி, எந்திரிச்சு உட்கார். என்ன இங்க இங்க நீச்சல் குழம்பா வச்சிருக்காங்க. எந்திரிச்சு நல்லா நல்லா சம்பளம் போட்டுக்காரு. அந்த பக்கத்துல படுத்துருங்க. அக்கா எழுப்பிடுக்கா, அக்கா எழுப்பிடுக்கா, எழுப்பிடுக்கா. என்னம்மா எழுப்பிடுக்க அனுப்பிடுக்கான்னு எழுப்பிடுங்க அக்கா சொன்ன எவ்வளவு நேரம் பேசுமா? அக்கா எழுப்பிடுங்க அக்கா, அக்கா அனுப்பிடுங்க அக்கா. வேற மாதிரி சொல்ல தெரியாதா? எழுப்பிடுக்கா அனுப்பிடுக்கா, எழுப்பிடுக்கா அனுப்பிடுக்கா, அனுப்பிடுக்கா போன. சரி வேணா ஆரம்பமாங்க. சரி எடுத்து வைங்க, எடுத்து வைங்க, எடுத்து வைங்க. எடுத்து வச்சிட்டோமே, எடுத்து வச்சா மறுபடியும் எடுத்து வச்சிருவோமா? எடுத்து வச்சா ஆரம்பம்ல. எரி நல்லங்க எரி வேண்டாம் மாமா, எந்த பல்ல தொப்பு தாண்டா. நல்லா பறிக்கட்டும், நான் பழுதோ நல்லா பறிக்கட்டுமா. அவரை தட்டி மீசையை வச்சுக்கிட்டு தள்ள மாட்டேங்கிறார். மீசை பெருசா இருந்தா தள்ள முடியாது. எரி நன்னங்க எரி வேண்டாம் மாமா, அந்த பல்ல எரி நல்ல ஒண்ணு பட்டுமா. போறா என்ன ஒரு மாதிரியா போறேன் தம்பி. என்ன என்னமா 1 2 3 எச்சி எச்சி செய்யுதா? என்ன எச்சி எச்சி செய்யறியாமலையா? எச்சியை தொட்டு வச்சு செய்ய. அப்புறம் அண்ணாத்த ஒத்துக்குவீங்களா? இல்லைன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? நீ ஓட்டப்பல்ல வச்சுக்கிட்டு இருக்கப்பயே தெரியும் எனக்கு. தம்பி கையை கட்டாம நல்லா உட்காரியா? ஆடுவோமா? இறங்கி குத்தோம்ல சொன்னா பத்தாது. எரி நன்னங்க எரி வேண்டாம் மாமா, என்ன பல்ல தப்பு தாண்டா. எரி நான் உங்கள் பட்டுமா மாமா, பழுத்த நல்லா பறிக்கட்டும், நான் பழுத்த நல்லா பறிக்கட்டுமா, பழுத்த நல்லா பறிக்கட்டுமா.
மொழிகி சிலையை கூடுனமே மாமா பிரியமான கூடலையே எரி நந்தாங்க மாமா எவ்வளவு சொப்புதாடா சம்பளம் வாசிக்க சொன்னா புழுக்கு புழுக்குன்னு வாசிக்கிறப்பு புழுக்கு புழுக்குன்னு நல்லா வாசி நான் ஒண்ணு வச்சா நீங்க ஒண்ணு வைக்கணும் ஆமா நான் காலை தூக்குறேன் நீ வை நல்லா வளர்க்க அது இல்லப்பா நான் ஒண்ணு வச்சா நீங்க ஒண்ணு வைக்கணும் நான் ரெண்டு வச்சா நீங்க ரெண்டு வைக்கணும் நான் மூணு வச்சா நீங்க மூணை வாசிக்கணும் மாமா சொல்லி வைங்க மாமா நீங்க எப்ப ஜன்னலத்தை திறந்து வச்சே மாமா செங்கலத்தை ஜன்னலத்தை திறந்து வச்சே மாமா செங்கலத்தை விரிச்சு வச்சே அளவா விருப்பம் கொண்டு மாமா அவளுக்கு நான் வருவேன் அன்னக்கொடி ராமதினி அன்னரதி அன்னக்கொடி மதுர அன்னக்கொடி ராமதினி அன்னரடி மதுரமச்சு அன்னக்கொடி ராமதினி கொட்டுரடி பட்டாசு 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 ராமதிரே அன்னக்கொடி ராமதினி அன்னரடி ராமதிரே ராமதிரே அன்னரடி உட்காந்து சரி ஆளை கூப்பிட்டுருவோமா பாப்புன இல்ல ஒரு குறுப்பா எந்திரிச்சு கிளம்புறீங்களே ஒருத்தர் எந்திரிச்சா பரவாயில்ல மொத்தமா எந்திரிக்கிறீங்களா என்ன காரணம் மழை பெய்யுதா என்ன மழையானே பெய்யுது ஏன் அப்படி குறுப்பா எந்திரிச்சு பாருங்க என்ன விஷயம் சொல்லிட்டாது போங்க போலும் போல அப்ப ஊ சொல்றியா ஊ சொல்றா எந்திரிச்சு மொத்தமா போயிருவாங்க நீங்க ஏன் கொடுவான்றீங்க போலும் போலும் உட்கார்ந்து யோசிப்பாங்கள இதை யோசிச்சுட்டு உட்காருவாங்கள உட்கார்ந்து யோசிப்பாங்கள இதை யோசிச்சுட்டு உட்காருவாங்கள அதிரு கட்டி வாண்ட வெடி கொளுத்துங்கய்யா நாட்டு வெடி அதிரு கட்டி வாண்ட வெடி கொளுத்துங்கய்யா நாட்டு உட்கார்ந்து யோசிப்பாங்கள இதை யோசிச்சுட்டு உட்காருவாங்கள முழங்குது கருப்பசாமி தங்க கவசமினது அங்கே இது முழங்குது கருப்பசாமி தங்க கவசமினது கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு
முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது சொல்லாமே எடுத்து நிக்கிறாரு. நாங்களும் விட மாட்டோம்ல, நாங்களும் ஆரம்பிப்போம்ல. ஏத்தா எங்கேயும் சோறு வித்துக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டீங்கல்ல, எந்திரிச்சு போயிடாதீங்க, உட்காந்துருங்க. பரவாயில்ல, உட்கார வச்சுட்டோம்ல. ஆமா, விடுறதாவே இல்லை. இன்னும் திருப்பி எந்திரிச்சிங்கன்னா சரி, நானும் பின்னாடியே வீட்டு வரைக்கும் வந்துருவேன். எதுக்கு? துணைக்கு போகணும்ல. அவங்களுக்கு போக தெரியும், அவங்களுக்கு பாதுகாப்பு வேணாம நீங்க வரீங்களோ? ஆமா, சரி இருக்கட்டும், ஆரம்பமாங்க. அண்ணே எக்கோ வேணே, அண்ணே எக்கோ வேணே, ஏத்துற எனக்கு ஏத்துற சொல்றேன். எதுல சார் போட்டின்னு வந்துருச்சுல, ஆல்ரவுண்டா இல்ல டான்ஸா புதிய வைக்காம அது பயன் சொல்லுவீங்க. ஒரு திருச்சிலே தெரியுங்க. வாங்க பாப்போம். டக்கு டக்குன்னு அடிக்கிறப்பா. ஹலோ, சூரியனை பக்கவில்லை, சந்திரனு சாட்சி இல்லை, பாதகத்தி பெற்ற புள்ள, ஐயோ பாதகத்தி பெற்ற புள்ள பஞ்சம் நின்று வளரவில்லை. கண்டா வர்ற சொல்லுங்க, அவளை கையோட குட்டி மாறுங்க. கண்டா வர 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 சொல்லுங்க, அவளை கையோட குட்டி மாறுங்க. அவளை கண்டா வர சொல்லுங்க, அவளை கையோடு குட்டி மாறுங்க. அவருக்கு 4500 கொடுக்கலாம். உங்களுக்கு 4000 உருவா நீங்க நல்லா சக்கு நிறுத்துங்க. காசு உருவடுங்க. வாங்கணும்ல.
அதுக்கெல்லாம் செய்யுது பச்சை அடிக்க மாட்டேன் தூக்கலா அடிப்பேன் போயா தூக்கிட்டு அடிக்கத்தான் செய்வேன். 4000 காசு இல்ல போயா ஆ? 4000 கொடுக்கணும்லங்க ஊருக்கா சும்மா இருக்கு அப்ப கால ஆட்டாதம்மா. அப்ப கால ஆட்டாதம்மா. எதுக்கு ஆளாட்டா கால ஆட்டாத. காலை ஆட்டினாத்தான் உனக்கு வேலையே தூக்குனா அடிப்பேன். எந்த காலை தூக்கி அடிக்கிற அதாடி. வாசிக்கிற முடிவில் வந்திருக்க ஆ? கண்டா வர்ற சொல்லு அவரை கண்டா வர சொல்லுங்க சுதாரிக்கிறியா ஆ? காசை வாங்கிக்கிறியா? இல்ல, ஆமா. ஆ. சுதாரிக்கிறியா, மாமா? ஆள அப்படியா? அப்புறம் ஐயா, ஏய், இவன் காசை வாங்க விடக்கூடாதியா என்ன சொன்னீங்க? தேரோடும் இங்கே சிறந்த பழனியிலே உலக கொண்டாடும் இலாட்டம் தேரோடும் எங்கே சிறான மதுரையிலே உலக கொண்டாடும் இலாட்டம். நல்லா ஆட்டம் போடாத. ஏய், ஆசியா 4000 ரூபாய் வேணுமா வேணாமா? சூப்பர் கை தட்டுங்க உனக்கு இணைய ஆளை கொண்டு வந்துக்குமா இல்லையா? சூப்பர் 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 சொல்லு. எனக்கு யாரை கொண்டு வந்தீங்களா இல்லையா முக்கியமா கொண்டு இதை கொண்டு வட்டீங்க ஆமா. அது மாதிரி சூப்பர் அப்ப இன்னைக்கு யாரு பப்புனி யாரு பப்புனி யாரு நான் இல்ல. ரொம்ப வருஷம் ஏமா வண்டியில வரையிலையும் படுத்துட்டேன் ஆளஞ்சு தூங்கிட்டேங்க பாக்கறியா? வண்டியில தூங்கிட்டேன் பாத்தீங்களா இல்லையா? சாப்பாடு சாப்பிடத்தான் போகலையே இது. ஆமா. ஆமா. பாவம் எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல எங்க வள்ளியம்மாவுக்குள்ள சாப்பாடு இல்லாம பண்ணிவிட்டீங்க சரி, சரி. இருக்கட்டும் அம்மா அவங்க நான் செய்வான் அவங்க அச்சைவான் அதனால? இருந்தாலும் சாப்பாடு கொடுத்துருக்கணும்ல ஆமா, வந்துரும். எனக்கு கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்கல கொடுக்கலையா? சரி சும்மா விளையாட்டுக்கு சரி அதெல்லாம் சாப்பாடுலாம் நிறைவாக இருந்தது ரொம்ப நன்றி ஆமா இன்னைக்கு யார் பப்புனி யாரு சூர்யா. சூர்யா பெரிய ஆளா எங்க மதுரையில இருந்து கூட்டு வந்தீங்களோ இல்ல சிம்மராங்கிட்ட போட்டி போடணும் முடிவு பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க தெரிஞ்சு போச்சு அந்த ஆள் உள்ள கேக்குறா நீ என்ன? ஏய், நீ என்ன பெரிய பருப்பா வெளிய வாடி உன் பருப்பை எடுக்கிறேங்கிறியா அப்படியா சொல்றேன் அந்த நான் பையன்? என்ன பலசர கடையா வச்சிருக்கேன் இல்ல பாசி பருப்பு தோரம் பருப்பு கடை வச்சிருக்கேன் உள்ள அம்புட்டு ஏன் பருப்பு பருப்பு வரட்டு நக்கி ஆய், ஏன் இப்படி மரியாதையா பேசுறீங்க? நான் அசிங்கமெல்லாம் பேச மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி மரியாதையா பேசுமா? வரட்டும் இன்னைக்கு அவன் கொட்டைய நான் அக்குறேன் ஐயய்ய. தாவாங்க
தாவாங்கொட்டை இவ்வளவு ஒழுக்கமா பேசுறிய அப்படியே தாவாங்கொட்டையா ஆமாங்கொட்டையா நான் தப்பாலாம் பேச பேச மாட்டேன். மாட்டேன். எனக்கு அசிங்கம்னாவே பிடிக்காது. ஆமா நான் அதை அந்த ஸ்பாட்டுக்கே போறதில்ல. ஆமா ஆமா பப்பனை கூப்பிடுவோமானே கூப்பிடுவோமா? எனக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லை. அந்த புழுக்கல்ல டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கு பாருங்க அதையா பெரிய மனுஷன். இந்த பின்னாடி உட்காந்து கூப்பிடு பார்ப்போம் கூப்பிடு பார்ப்போம். இந்த கூப்பிடுறேன். அதுக்கான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் அந்த பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் அதுக்கான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான் தன்மான ஒண்ணுதான் அதுக்கான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான். கூட்டி இதுல அப்பா பெரிய உழைப்பாளியாவில் இருந்திருக்கேன். அப்புறம் என்ன மாநகராட்சியில் வேலை பார்க்கறது என்ன சாதாரண விஷயமா? அதானே. அப்புறம் என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லையா? அப்புறம் என்னையா புளித்தியா கிளம்புது புளிதியா கிளம்புது பாருங்க. குப்பை அவ்வளவு குப்பை இருக்கு. எல்லா இடத்துலயும் குப்பையா தான் இருக்கு. நம்ம நாடு சுகாதாரமா இருக்காதா? அதுக்குள்ளே எப்பறம் குப்பை வந்துச்சு? குப்பையை போடாதீங்கப்பா. குப்பை தொட்டி பின்னால இருக்குப்பா. குப்பை தொட்டில போய் போடுங்கப்பா. நம்ம ஆளுங்க எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் வீமுக்குன்னே செய்யறீங்க. அதுதான் பிடிக்காத விஷயம். இங்கு குப்பையை கொட்டாதீர்கள் செவுத்துல எழுதி போட்டிருக்கோம். அங்கதான் ஒரு லாரி குப்பையை கொட்டுவாங்க. இங்கு எச்சியை துப்பாதீர்கள் போட்டிருக்கோம். துப்பிட்டு வர்றது. இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் நம்ம ஆளுக வீம்புக்குன்னு சிப்ப திறந்துக்கிட்டு செவுத்துல ஆனாவனா எழுதுறது. அப்படிங்கறது எழுதிருப்பேன் போல சின்ன வயசுல அடிச்சு. அப்ப எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஆளுக வீடு செய்யறாங்களே. என்ன நீ வேலை பாக்குற? இதுக்கு மேல இந்த குப்பை இங்க வந்துச்சுன்னா அம்புட்டு குப்பையும் பேக்குள்ளதான் இருக்கு. இல்ல என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? போதும் போதும் ஒரு தலைக்குமா கூட்டுவாங்க. ஐயா நம்ம நாடு வந்து சுகாதாரமா சுத்தமா இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் முதல்ல சுத்தமா வச்சுக்கிறோம். இப்ப சுத்தத்துல ரெண்டாவது இடம் எந்த இடம் தெரியுமா? எந்த ஊர் தெரியுமா? எந்த மாவட்டம் தெரியுமா? திருச்சி மாவட்டம். சுத்தத்திலையும் சுகாதாரத்திலையும் சொல்லியிருக்காங்க. அப்ப அது மட்டும் இருந்தா போதுமா? எல்லாமே சேர்ந்து வந்தா தானே நம்ம இந்தியாவே சுகாதார நாடா இருக்கும். எங்க சுகாதாரமா இருக்கு? வீட்டுக்கு வீடு கழிப்பறை கட்டுங்கள் தான் சொல்றாங்க. அரசாங்கத்துல பணமும் கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க காசை வாங்கிட்டு 4 தட்டியை மட்டும் மறைச்சிக்கிட்டு கக்கூச்சா கட்டிட்டேன்னு சொல்லி வெளியில காமிச்சு போடுறாங்க. தம்பி ஒரு நிமிஷம். அப்போ முத்துமுத்தாக பாடலுக்காக பணிச்சகுடியை சேர்ந்த செல்லமுத்து அவர்கள் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். நன்றி நன்றி. கடந்த வணக்கம். கூமாப்பட்டியை சேர்ந்த குப்புசாமி அவர்கள் என்னை பாராட்டி எனக்காக அன்பளிப்பாக ரூபாய் 500 கடன் சொல்லியிருக்காரு. எப்ப வாங்க? நம்மளுக்கு சொல்றாள் பூரா கடன் சொல்ற அழைச்சா இருக்கு. பரவாயில்ல. ஆமா இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா நான் எப்ப கூட்டிட்டு எப்ப நான் அடுத்த ஏரியாவுக்கு போக? எல்லாரும் இருந்துச்சு வீட்டுக்கு போங்க. கூட்டணுப்பா. அம்புட்டையும் கூட்டி குப்பை அள்ளி போடணுமா இல்லையா? நம்ம ஊருக்காரவங்க சாப்பாடு போட்டாங்களா, அன்னதானம் போட்டாங்களாம். சாப்பிட்டு எல்லாரும் எச்சியில கொண்டு போய் அங்கங்க தூக்கி போட்டு போட்டாங்க போல இருக்கு. அம்புட்டையும் கூட்டி சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தினாத்தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா சிங்கமாவே கிடக்க. எல்லாரும் எந்திரிச்சு போய் எந்த பெட்டியெல்லாம் எடுங்கப்பா. ஜாமான் இருப்பானே மைசெட்லாம் கழட்டினேன் கிளம்புங்கண்ணே. நானும் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்த இடத்த விட்டு நகல மாட்டீங்களே. காலையில காசு வாங்கணும். காலையில காசு வாங்கணும்ல. ஆமா எதுக்கு இவ்வளவு கிரௌடு? என்ன நடக்குதுங்க? ஆமா நல்லா ஒரு பிள்ளை ஆடி. ஓ என்னமோ சொல்ல வரையா புள்ள? நல்லா ஒரு பிள்ளை ஆடிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளைய கெடுத்தே விட்டீங்கல்ல. நான் எப்படா கெடுத்தேன்? ஏய் நான் மூஞ்சிய கூட வாக்கலையடா. நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. நான் எப்ப கெடுத்தேன்? நான் சூப்பரா வாச்சிக்கிறேன் மாமா. அதுக்கு நீங்க கெடுத்து விட்டீங்க. ஊருக்குள்ள இப்படி சொல்லாத பாக்குறவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. நான் எப்படா பொம்பளை பிள்ளைய கெடுத்தேன்? அந்த புள்ள மூஞ்சி வாக்கல, மண்டைய வாக்கல, தொண்டை வாக்கல. நல்லா காலை தூக்கி தூக்கி அடிச்சு ஆடினாங்க. நான் நல்லா அடிச்சேன் மாமா. பாத்தியா நீ அடிச்சுட்டு என்ன ஏன்டா சொல்ற? நான் அடிச்சு சத்தியமா அந்த பிள்ளைய நான் கெடுக்கலப்பா. ஆண்டோட சத்தியமா அந்த பிள்ளைய நான் கெடுக்கலடா. வேளாங்கண்ணி கெடுத்திருப்பாருப்பா. நான் கெடுக்கலப்பா. ஆல்ரவுண்ட போய் விக்கிற. ஆண்டவனரே அந்த பிள்ளை மூஞ்சிய கூட நான் பாக்கலடா. என்னடா 4 பேரும் சேர்ந்து ஒன்னா விழுறீங்க. டேனியல் கூட போய் கெடுக்க போயிருப்பேன். சத்தியமா நான் கெடுக்கலப்பா.
ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஆ. நல்லா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆ. கெடுத்துட்டேயா? ஓ அப்படி சொல்றீங்களா? அப்புறம் எப்படி சொல்றான்? கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரை போயிருச்சு. ஓ. அப்ப அந்த புள்ள ஆட்டத்தை கெடுத்துட்டேன்னு சொல்றீங்க? ஆமா ஆமா. அந்த புள்ளைய நான் கெடுக்கல. இல்ல இல்ல. அவங்களத்தையும் கெடுத்து விட்டீங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏன்? சாமனை தூக்கி கூட்டத்துக்குள்ள அடிச்சு போய் பாத்துக்க. எதுக்கு? வேண்டா எவனோ நொங்கு தின்ற ஒருத்தன் விரல் சுப்பற ஒருத்தனாடா. எதுக்கு அப்படி சொல்றீங்க? எப்பொழுதுமே பொம்பளை பிள்ளைய பார்த்தோம்னா நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறவன். அந்த பார்த்தோம்ல, கெடுத்து விட்டீங்களா? நான் வரதுக்கு முன்னால கெடுக்கு தான் இருந்தேன். ஆ. பப்புன்னு யாரு சூர்யாவா பெரிய பருப்பாவும்ல எல்லாம் கெடுக்கு தான் இருந்தேன். நான் என்ன சோட்டு போயிட அப்படித்தான் நினைச்சேன் நான் கூட. பாப்பனுக்கு ரெண்டுல ஒண்ணு என்னன்னு பாப்போம். என்ன நடக்குதோ பெரிய நடக்குது இறைவன் செயல். பெரிய பருப்பு அந்த நக்கி. யாரு நக்கி? யாரு நக்கி? அப்படித்தான் அப்படித்தான். தக்காளி இவ்வளவு வேலை கூட்டிட்டு போய் தான் குடும்பத்துல அலசி கட்டி வச்சோம்னா குடும்பம் பொங்குதலைங்க. குப்பையை கொண்டு போய் குப்பையில கொட்டுவாள, குப்பையை மறுபடியும் பரப்பிட்டு இருக்கா பாரு. உனக்கு வேலை என்ன? அவ வடகம் காய போடுறாப்பா. உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? கூட்டுற வேலை தானே. இந்த கூட்டி குப்பையை கூட்டு. அப்பா இருமா. ஏன் குப்பை தொட்டியை காட்டுமா? எந்த தொட்டிக்கிலடா கொட்டுற? குப்பை தொட்டிக்குள்ள தான் தள்ளுறேன். ஆமா. நல்லா தள்ளுற. இங்க ஆமாங்க. அறிவு இல்ல இருக்கிற குப்பையை பங்க பாரு. மறுபடியும் இப்பதான் இடத்த சுத்தப்படுத்தினேன். அடியே லூசு கழுத. ஏய் டா முட்டா கழுத. குப்பையை இங்க போடாத மறுபடியும் குப்பையை போட்டுக்கிட்டே இருக்க. அட லூசு முண்டை. காலை நல்ல பொம்பளைய கூட்டிட்டு வாங்கன்னா கிறுக்கும்டிய கூட்டிட்டு வந்துப்பா இவ்வளோ இருக்கப்பா. குப்பையை மறுபடியும் கொண்டு வந்து ஏய் இந்த குப்பை போற அள்ளி அந்த பிள்ளை பேக்கில் போடுங்கப்பா. அப்படியே வீட்டுக்கு கொண்டு போட்டான். முகரையும் மூஞ்சியும் பாரு. அடேங்க வேற ட்ரெஸ்ல இருந்துச்சு, இப்ப வேற ட்ரெஸ்ல இருக்குப்பா. இப்படி இருந்தா தானே கொஞ்சம் காத்தோட்டமா இப்ப இருக்கு. தெரிஞ்சு வச்சுல விளைச்சனா முதல்ல பார்த்து கெடுத்து. அப்ப நீங்க சொன்ன பொம்பளை பிள்ளை அதேதான். இதானா? இந்த சென்னை சிம்புரான்னு சொல்லுவாங்கல்ல. சென்னை சிம்ரன். ஆனா இது சென்னை சிம்புரானே கிடையாது, லண்டன் சிம்புரான் சொல்லலாம். லண்டன்ல இருந்து பேக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஹாய் ஹாய். போயிட்டாங்க. பாய். போயிட்டாங்க. போவா. ஹாய். பாய். பாயா? ஹாய். நாங்க நாளைக்கு தான் ஊருக்கு போவோம். எல்லாரும் நாளைக்கு காலைல தான் போவோம். அது கேட்கலாமா? ஹாய். நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட வரலையே, வண்டியில படுத்து கிடந்தியே. மாட்டினாண்டா. இல்லம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உள்ள புளி துணி போட்டிருக்கேன். நீ புழு துணி போட்டிருந்தா என்ன, சேப்பு துணி போட்டிருந்தா எனக்கு என்ன? அதை கேட்கலாமா? நல்லா இருக்கீங்களா? நான் பாத்ரூம் பின்னாடி தான் போனேன். அப்புறம் என்ன வாயில போவாங்க? சட முருகா. இல்லம்மா நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? புரியுதா? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. அடிச்சு விட்டு முண்டை. கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா கேட்டுரும். சத்தமா பேச முதவே சொல்லக்கூடாது. நல்லா இருக்கீங்களா? நாங்க வந்து சாப்பிட்டு வந்துட்டான். என்ன நானே விளக்கமா தலை அடிச்சுக்கிறேன். ஏன் கிரகம் சில வேலை செருப்பு கிடைக்கல. அதுல பிய வேணுமா தடவிட்டு கொண்டு வந்து வைங்க. பப்புனுக்கார லூசு பையன் பல இருக்கு. உன் கூட சேர்ந்து நான் லூசா தள்ளி சுத்தேன். வேற வழியில ஒன்னே அடிக்க முடியலன்னு கோவத்துல என்ன நானே அடிச்சுக்கிறேன். ஏமா நான் சொல்றது கேக்குதா கேட்கலையாமா? நீ தான் சத்தமா பேச சொன்னல. நல்லா இருக்கியா? அம்மா வீட்டுல இருக்காங்க. அத யாரா கேட்டதா? ஐயோ அடிக்கிற அடியில எனக்கு மண்டை வலிக்குதே. விளக்க மாதிரி என்ன வலி முடிய அடிக்காதோ? அம்மா வீட்டுல இருக்காங்கிறதெல்லாம் தெரியுது கழுத. நீ நல்லா இருக்கியான்னு கேட்ட. அப்பா கிட்ட தண்டி மீச புடிச்சு பாத்துருப்பா போல இருக்கு. அப்பனுக்கு அத்தான் தண்டி, ஆத்தாவுக்கு இத்தான் தண்டின்னு. சத்தமா பேசுங்க. கேட்காதா? சத்தமா பேசுங்க. சத்தமா பேசுனா கேட்டுரு. எனக்கு இதுக்கு மேல சத்தமா பேசுறேன்னா பின்னால சாலி தள்ளிடுறேன். சத்தமா பேசணுமா? சத்தமா இப்ப பேசுறேன் பாரு. மேல ஏறி பேசணும். சூப்பர். இப்படி பேசுறதான் கேட்கும் போல இருக்கு. நீங்க மதையே கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. ஆமா உளுந்த வடைக்கெல்லாம் ஓட்டை போட்டு போட்டு தான் வடைச்சட்டியில போடுவாங்க. நல்லா பரட்டி பரட்டி போடுவாங்க. ஏ தம்பி, தம்பி எங்க வேலாயுத மாமா திரும்பி பிடிச்சிட்டு அடிச்சா இவன் கொண்டு வலிக்கும். எங்க வேலாயுத மாமா எங்க நல்ல பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னா செவுட்டு முடிய கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு கேட்காதா? செவுட்டு முண்டை கூட்டு பண்ணா நல்லா தெரியாது. இது மட்டும் உனக்கு அறிவுல சூடுல மேல இல்ல கீழ இல்ல அங்கிட்டு இல்ல இங்கிட்டு இல்ல ஓரமால ஒரு சாச்சு படுத்துல பம்மி இல்ல கண்ணுல இல்ல மூக்குல இல்ல வாயில இல்ல அதுல இல்ல இதுல இல்ல என்ன வச்சுக்கிட்டு வந்தா? அங்க பேசுமா அங்க பேசுற போடா போதே. ஆம்பளையாச்சே ஒரு துப்புரவாளராச்சே நம்மள காலியா காலமா நடிப்போம். துப்புறாரா? போயிரும். எதுல துப்புறாரு? எதுல பிடிச்சிட்டு துப்புறாரு? துப்புரவாளர். அப்படி சொல்லுமா? துப்புறாரு அப்படி நாச்சே அப்படி நான் நினைச்சுக்கிட்டு காலியா காலமா நடிச்சா நீ என்ன போட்டுக்கிட்டு லூசு முண்டாம. அப்புறம் என்ன மஜத்துக்கு உன்னை நடிக்க சொன்னாங்க? பாவம்னு நடிச்சா என்ன நீ? சினிமா படத்துல நான் என்ன டைரக்டரா உன்னை வந்து ஓகே பண்ணி படத்துல நடிக்க வைக்கிறது? சினிமா டைரக்டர்னால நல்லா புளு புளுன்னு தான இருக்கும். ஆமா நீங்களும் கதாநாயகியா நடிச்சிட்டாலும் விழு விழுந்தா இருக்கு. நாங்க கதாநாயகி
கதாநாயகி நடிக்க மாட்டோமா? நாங்க டைரக்டரா வந்து படம் எடுக்க மாட்டோமா? நாங்க கதாநாயகி ஆய் காட்டுறோம்யா. விளக்க மாத்த பிடிக்கிற எனக்கு கேமரா பிடிக்க தெரியாதா? நீ விளக்க மாத்த நான் அசிஸ்டன்ட் கேமராமேன் வச்சிருக்கேம்மா. நான் பாவடைய பிடிக்கிறேன், எனக்கு பாவடைய தூக்கி சுத்த தெரியாதா? அடேங்கப்பா, நீ சுத்தினால மூத்திர வாட 1 கிலோமீட்டர் கடிக்காதா? அப்படியே நீங்க விளக்க மாத்த தூக்கி கூட்டிட்டால் அப்படியே கிளுக்குளுன்னு தானே இருக்கும். ஏண்டிய வெள்ளப்பூடு, என் வெங்காயம், என் பீட்ரூட், என் உருளைக்கிழங்கு, என் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ரெண்டு ஒண்ணு தானேயா? தமிழ்ல சொல்றேன், நான் ஆங்கிலத்துல சொல்றேன். அதான் போய் என் தக்காளி, என் வெங்காயம், பெரிய வெங்காயம், சீனி, அவரைக்காய், என் கொத்தமல்லி, என் கருவேப்பிலை, பொடிய முருங்கைக்கீரை, பொடிய தண்டங்கீரை, சிறுகீரை, அது போயா சிறுகீரை, போயா இளநீ. நம்ம கிட்ட இருக்கிறதுல சிறுகீரை கிடையாது, எல்லாம் முருங்கைக்கீரையா. சௌரியத்துக்கு பேசுற என்னமோ தெரியாத சொல்லுவேன். மிஸ்டர் சூர்யா, என்னடி சும்மா பேசுங்க. நீ முத மரியாதையா பேசு. யார்கிட்ட பேசணுமோ முத மரியாதை கொடுத்து பேச கத்துக்கிறேன். இல்லனா நான் உங்கள போடா வாடான்னு பேசினா தான் நீங்க பேசணும். ஆமா. என்னடி சிம்ரான்ங்கறீங்க? அப்படிதான் பேசுவேன். என்ன? அப்படிதான் பேசுவேன். ஒரு ஆம்பளை மரியாதை நம்ம பேசினா அப்படிதான் நான் பேசுவேன். என்னடி செய்வ, என்னடி பண்ணுவ, வாடி போடி வா பேசு. போடா வாடா பேசு, பேசி பாரு. சரியான பொம்பளை நீ பேசு. ஒரு ஆம்பளைய போட வாடா நீ பேசி விடு. பேசி விடுங்கறல. இப்ப மந்தையில பெரிய ஆளுகளா உட்கார்ந்திருக்காங்க. உனக்கு அசிங்கமாய் போயிரும். பேசிட்டு போ. மந்தா மலை போனா மசுரு. போடா வெக்கம் கட்டவளே, மானம் கட்டவளே, ரோட்டம் கட்டவளே, கேனப்பளே, கிறுக்குப்பளே, பிச்சருக்கு புடிச்சிட்டு இருந்தவனே, காராச்சலுக்கு கடிக்கிட்டு இருந்தவனே, பெசல் தோசி பேசாம இருந்தவனே. அப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும். சிங்க குண்டி அப்படி பேசுடா. பத்தல நல்ல பேசு, நல்ல பேசு. என்ன உனக்கு அறிவு இல்ல? நீ எல்லாம் சோத்த திங்கற, சோத்த விட்டு பீயா திங்கறியா? அப்படி கல்றா. இன்னும் பத்தல கட்டவளே. நீ எல்லாம் எதுக்குடா பிறந்த? அட மகர உனக்கு திட்டவே தெரியல. என்ன திட்ட? மானம் கட்ட வேலை பணியாரத்துக்கு படுத்து என்ன திட்ட? தக்காளி திட்டுற நாண்டுக்கிட்டு சாகர மாதிரி திட்டணும். எப்படி திட்டணும்? என்ன பேசுற? இன்னும் நல்லா திட்டுமா? வேணாம். பத்தல இல்ல. நீ சரியா திட்டனா காலைல ஊர்ல உனக்கு சம்பளம் கொடுக்க சொல்ல மாட்டேன். ஐயோ, நல்ல திட்டுனா தான் சம்பளம். அப்ப நல்லா திட்டணுமா? ஏண்டா அறிவு கட்ட முட்டாப்பளே, அட கேடு கட்டவளே, அட மானம் கட்டவளே, அட முடிச்ச வைக்கப்பாளே, நீ எல்லாம் எதுக்குடா பிறந்த? பத்தலம்மா, எனக்கு நெஞ்சு வலிக்குது, போயிட்டு வரேன். என்ன உனக்கு திட்டவே தெரிய மாட்டேங்குது? யாரு வா, ஏய் சும்மா சாண்டை குடிக்க தூண்டிய குடிக்க கூட கலிங்க வா. நீ என்ன பேசினா நம்மளாம் கோவப்படக்கூடாது. எனக்கு நல்ல காரஞ்சாரமா திட்டணும். அப்படி திட்டினா தானே நம்மளுக்கு ரோஷ வர மறந்து குடிக்கிற மாதிரி இருக்கு. மறந்து குடிக்கிறியா? அதை விட்டு முட்டா வயல குறுக்கு பயிலன்னா நம்மளுக்கு கோவம் வருமா? அப்புறம் எப்படி பேசணும்? நல்லா பேசுமா. குண்டாமானே பத்தல, இன்னும் பத்தல. நல்ல திட்டு. அட கேடு கட்டவளே. ஐயோ பத்தல, இன்னும் நல்ல திட்டு. அது அடிக்க வருதா? ஏய் எனக்கு பத்தல பத்தலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்புறம் பேசுறது இன்னும் பத்தல நல்லா கிளவுங்கிற. மைக் செட் உனக்கு 15,000 ரூபாய் நான் காலையில கொடுத்துருப்பேன். ஆமா, அவங்க அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கா, பெரிய அம்பானி குடும்பம். ஏய் இப்ப நான் திட்டேன் பாரு. ஏண்டி இழுச்சா புண்ணாக்கு, ஏண்டி என் கேன புண்ணாக்கு, ஏண்டி என் சுண்டக்கா, அப்படி பேசணுமா இல்லையா? அதை விட்டு பேசுறா பாரு. கேன பாலா குறுக்கு பாலா முட்டா பாலண்டு காலி மோரல முள்ள விட்டாங்க. புனா புனா பேல அப்படி சரோபய கேன புனா பேல. நீ என்ன பேசுறாங்க? சூனா சூனா பேல. சிரிச்சிட்டே இருப்ப. நீ என்ன பேசுற? கோவப்பட மாட்டே. இப்படி பேசுறது உனக்கு பிடிக்குமா? கோவப்பட மாட்டே. நீ நல்ல பொப்புனா இருந்தியா? எதுக்கு கோவப்படணும்? என்ன மசத்துக்கு கோவப்படணும்ங்கற? பாடி பிடிக்க. நீ என்ன பேசினாலும் கோவப்படுறதுல அர்த்தமே கிடையாது. நீ எப்ப இப்படி மாறன? காரைக்கிட்டு துப்புனா கூட எனக்கு பன்னீர் தெளிச்ச மாதிரி. தெளிச்ச மாதிரி. நீ விளக்க மாத்தல அடிச்சன எனக்கு வெஞ்சாமர வீசன மாதிரி. சுருப்டி அடிச்சன எனக்கு ஒத்தன கொடுத்த மாதிரி. விளக்க மாத்த எடி அடிச்சு போடுவான். அடி எனக்கு சோலி முடியணும். என்ன சொல்லி? காரியம் முடியற வரைக்கும் கழுத கால ஓடின்னு இருக்கியா? காரியம் முறிஞ்சா விரியம் முறிஞ்சானா நம்மளுக்கு காரியம் தான் முறிச்சு. நான் உன்னைய சோலி பார்க்க விட மாட்டேன். என்னைக்கு இவ்வளவு பேச்சு பேசிவிட்டு காலை உன்னை நான் விட்டு கொடுத்துட்டு போயிருவேன். ஏண்டியா வெண்ணம் அவளை நானும் சரி போனா போது பொம்பளை ஆச்சு ரொம்ப மரியாதையா பேசும்னா உன் சௌரியமா இருக்கு பேசிக்கிட்டு. நீ தானே பேச சொன்ன? இடம் தெரியாம பேசிட்ட. நீ அனாவசியமா பேசிட்டு இருக்க. ஆழம் தெரியாம காலை உள்ள விட்டுக்கிட்டு இருக்க. நீ ஆழம் தெரியாம காலை உள்ள விட்டுருக்க. நீ கடல் அமைதியா இருக்குன்னு நினைக்கிற மவள சுனாமி வந்துச்சுன்னா மொத்தமா உள்ள சுருட்டிக்கிட்டு வருவாங்க. சுனாமிவே நாங்க சுருட்டி அடிச்சாலே நீ சுருட்டி மூடி வந்து பாரு. பாப்பா சென்னை மிஸ்டர் சூர்யா
பப்புனு. தேங்க்யூ. என்னடா எனக்கு காலையில் சம்பளம் வேணாம், ஏன் போதும். தெய்வ கடாட்சம் எனக்கு கிடைச்சிருச்சு. இது போதாது, என்ன பிடிச்ச அளவு சூப்பரியா. நீ பப்புன்னு வேஷம் போறியாப்பா? இல்ல மாமா. பாத்தியா, இனிமே அந்த கையில நீ சோத்த தின்ன இந்த கையா முகரை மூஞ்சி. உனக்கெல்லாம் அறிவு இல்ல, பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கு, உனக்கெல்லாம் அறிவு கட்டி போட்டு வரையா? அந்த வழக்கம் கிடையாது. அடிக்கிற வெயிலுக்கு அதெல்லாம் போடக்கூடாது, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டும். அவிஞ்சு போகுது. அதுக்காக எப்படியா வர்றது? நீ அப்படித்தான் இருக்க, நான் அப்படித்தான் இருக்கேன். நான் சட்டி போட்டிருக்கேன் உள்ள, நான் நம்ப மாட்டேன். அதுக்காக அவத்தா காட்ட முடியும்? அது ஓஞ்சவரியா? முத இடம் பார்த்து பேசணும். கண்டிப்பா. சபை நாகரிகத்தோட பேசணும். கண்டிப்பா. பொம்பளை பிள்ளை இப்படி வாய்க்கிலே பேசி ஆம்பளை நீ என்னத்தை சாதிக்க போற? நீ என்ன பொம்பளை பேசி நீ என்னத்தை சாதிக்க போற? மரியாதை கொடுத்தா மரியாதை. நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா நாங்களும் மரியாதை கொடுப்போம். பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லி பெண்களை நாங்க ரொம்ப மதிக்கிறவங்க. ஆண்கள் இந்நாட்டின் மன்னர்கள்னு நாங்களும் மன்னர்களுக்கு மதிப்பு கொடுக்கறவங்க. நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க? நீங்க என்னத்தை மதிப்பு கொடுத்தீங்க? மதிப்பு கொடுக்கிற லட்சணத்தை தான் பார்த்தோமே கொஞ்ச நேரத்துல. நாங்க மதிப்பு கொடுக்கிற லட்சணத்தை தான் நாங்களும் பார்த்தோம்ல. நான் பேசினேன்ல. ஆமா. என் சுண்டு விரல் உன் மேல பட்டிருக்குமா? இதுதான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம். என்ன காரணம்? பெண்களை நாங்க மதிக்கிறோம். சரி. இந்த ஆண்கள் பூரா உட்கார்ந்திருக்காங்க, அவங்க தான் சாட்சி. அப்பு நீங்களே சொல்லுங்க. அப்பு வந்த உடனே இந்த பிள்ளை மேல நான் ஏதாவது டச் பண்ணிருப்பேனா? நானே சுண்டு வரலையே மேல பட்டா. ஆத்தாடி படல. நீ தான் நீ மாங்காய் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற. சுண்டு வரல படல, மத்த 4 விரல் பட்டுச்சு. முகரையில முள்ள விட்டு படல. அப்ப இதுலயே தெரிய வேணா பெண்களை நாங்க எந்த அளவுக்கு மதிக்கிறோம். என்னத்த நீங்க மதிச்சு கிழிச்சீங்க? மதிக்க கத்துக்கறேன். போடியாடின்னு பேசிவிட்டு என்ன மதிப்பு கிழிச்சீங்க? போடியாடின்னு பேசப்படாதா? பேசப்படாது. பெத்த பிள்ளைல கூட அப்பே ரொம்ப சந்தோஷமா பேசுவா. அடி என் புள்ளடி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது அடியே என் புள்ளடின்னு பொண்டாட்டிட்ட சொல்லுவாங்க. பொண்டாட்டியும் பேசுவாங்க. இதெல்லாம் சகஜமா கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி பொண்டாட்டியா? ஏன் அக்கா தங்கச்சி போடி வாடி பேச மாட்டாங்க? பொண்டாட்டியா நானே? இருந்துருப்பா. அக்கா தங்கச்சியா? என்ன உன் ஜவுரியத்துக்கு பேசுறீங்க? சத்தியமோனே கோவமே வர மாட்டேங்குது. என்ன கோவம் வராம இருக்கு? என்னமோ தெரியல. பேசியா? இங்க வா. எதுக்கு இப்படி நம்ம நாய் இந்த மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறோம்? போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? ஒரு மனுஷரும் கிடையாது. பிறக்கும் போது எப்படி நம்ம நிர்வாணமா பிறந்தோமோ, போகும்போது நம்ம நிர்வாணமா தான் போக போறோம். கண்டிப்பா. இதுல நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு சண்டை போட்டுக்கிட்டு என்னத்தை கொண்டு? இங்க வா பக்கத்துல லூசு கழுது. இங்க வா. எனக்கு சந்தேகமா இருக்கு. இத்தனை வருஷம் என்னை பாக்குறேன், இது வரைக்கும் நான் ஏதாவது பேசிருக்கேன்? ஏன்னா நீங்க எனக்கு ஒரு குருநாதர் மாதிரி. சண்டையில வேணும். பக்கத்துல வா லூசு கழுது. சும்மா எல்லாம் செஞ்சு விட்டு அப்ப பக்கத்துல வா. இல்ல சொல்லுங்க. சும்மா வா பக்கத்துல. நான் இங்க பாரு, நான் என்னமோ நல்லவங்கிறதுனால இவ்வளவு தூரம் கூப்பிட்டு பேசுறேன். டேனியல் மாதிரி ஒரு பொம்பளை பொறிக்கு போயிடலாம். உன்னால மெனத்து காக்குறேன் சொல்றேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குதுடா. எங்க பார்த்தாலும் தூக்கி போட்டு கற்பழிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளை சூதானமா இருக்கணும் இல்லையா? நான் எது சொன்னாலும் ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவேன். சாப்பிட்டியா? சாப்பிடலையா? சைஸா தடவுறேன் லூசு கழுதல். மாமா சரியான ஆளா இருக்கீங்க பாத்தீங்களா? பிள்ளைக்கு புத்திமதி சொல்றேன்ப்பா. ஏப்பா எப்படி மாமா இப்படிலாம் உங்களால மட்டும் முடியுது? தப்பா பேசக்கூடாது. பொம்பளை பிள்ளைக்கு நான் புத்திமதி சொல்றாரா? சரி பாரு, உடம்ப நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கிறணும். உழைக்கிறது ஒரு ஜான் வயிற்றுக்கு ஆட்டா. சாப்பிடணும். சரியா? வயசுக்கு வந்துட்டியா? என்ன கோபப்படுற? நீ எல்லாம் மனுஷன் தானா? உன்னை நல்லவன் நினைச்சோம் பக்கத்துல வந்ததுக்கு இதான் கேள்வி ஆக்க உனக்கு. நான் என்ன கேட்டேன்? இதெல்லாம் மரியாதை கட்டத்தரமா இல்ல? ஏன் கோபப்படுற? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? நானும் போனா பாத்துக்கிட்டு என்ன ஓவராப்படுறாரு? ஏய் இப்ப நான் என்ன கேட்டேன்? வயசுக்கு பொம்பளை பிள்ளைய பார்த்து என்னடா வார்த்தை கேக்குற? என்ன வார்த்தை பேசுற? வயசுக்கு வந்து என்ன வார்த்தை இதெல்லாம்? வயசுக்கு வந்துட்டான் கேட்டேன். என்ன வயசுக்கு வந்திருக்கே? என்ன கேட்கலாமா? பொழுதனைக்கு அப்படி கேப்ப கோபப்பட்டு முடி பூரா கொட்ட போகுது. இங்க வா பக்கத்துல. கோபப்படக்கூடாது. அப்படி கேப்ப அப்புறம் போட்டோ எடுத்து வச்சிருக்கியாண்டு என்னடா கழுத பார்த்து சும்ரா. நீங்க வா பக்கத்துல. கல்யாணம் பண்ணிட்டியாப்பா? அப்புறம் எத்தனை புருஷன் கேப்ப? எத்தனை புருஷன் கேப்ப? எத்தனை புள்ள கேப்ப? அதெல்லாம் கேப்பனா? எத்தனை புருஷன்ன்றது கேட்க வயசுக்கு வந்துட்டேன்னா உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். ஆமா. நீ பாட்டுக்கு வயசுக்கு வராம நான் உன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவன் ஏன்டா வயசுக்கு வராத முன்னே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லி அவன் என்ன சொருப்பி அடிக்கிறதுக்கா? தம்பி தெளிவா தானே கேட்டிருக்காரு. கேட்டேன். ஏன் கோவப்படுற? பக்கத்துல பக்கத்துல வயசுக்கு வந்துட்டியா? ஒரு பொம்பளை பிள்ளை, கல்யாணம் ஆகாத கன்னி பிள்ளை, வயசுக்கு வந்த பிள்ளை, ஒரு ஆம்பளை குப்புறம் லூசு முண்டை. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சொத்த திண்டியா பிய திண்டியா? வாழ வேமனா? ஆமாங்க நான் வயசுக்கு வந்துட்டேங்க. மசத்தை புடிக்கிட்டேங்க. ஒரு ஆம்பளை கூப்பிட்டா உடனே பொம்பளை போயிடுறது. நோக்கம் எடுத்து தெரியல. சண்டால பாவி பாசமா கூப்பிட்டு என்ன வேலை பார்த்துட்டு நாங்க அப்படித்தான் கூப்பிடுவோம். நீங்க என்ன பண்ணணும்? போங்க நான் வரமாட்டேன் வெக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா தாண்டி மூடு வரேன். பொசுக்குன்னு வந்தா மசத்துல வர மூடு. ஐயோ ஒரு அண்ணன் கூப்பிடுறதா நினைச்சு தங்கச்சி வந்தேன் அப்படின்னு ஒப்பம்மாவள. வண்டியில வரும்போது நான் தான் சொன்னேன், ஊர்ல யாராவது கேட்டா என்ன அண்ணன்னு சொல்லு, அப்பனா தான் சந்தேகம் வராதுன்னு. என்கிட்டே சொல்லியா நீங்க அடுக்கச்சு வாய பரட்டும் கிழிச்சு போய் மாத்துக்க. ஒன்னே வருது மணிப்பரசு மாதிரி கிழிச்சு விட்டுருவேன் நானே. பொம்பளை பிள்ளை ரொம்ப வாய்க்கிலியா பேசி எதுவுமே சரித்திரம் சாதிச்சது கிடையாது. ஆம்பளை பேசி கிழிச்ச மாதிரி யாரும் தெரியல. ஆண்களுக்கு இந்த காலத்துல பெண்கள் மரியாதை கொடுக்குறீங்களா? பெண்களுக்கு ஆண்கள் நீங்க மரியாதை
கொடுக்குறீங்களா? நாங்க எப்பொழுதுமே மரியாதை கொடுக்குறோம். நாங்களும் எப்பயுமே மரியாதை கொடுக்குறோம். அப்படி நாங்க மரியாதை கொடுக்கறனால தான் பாகிஸ்தான் நாட்டுக்காரனை பூரா 2 பொம்பளை வச்சு அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு இருக்கா. அடிச்சுக்கிட்டு காலி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பொம்பளை பிள்ளைகளை வச்சு நாங்க தூக்கிட்டு இருக்கோம். அங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமா இல்லையா? நாங்க மரியாதை கொடுக்கறனாலவே நாங்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை வளர்த்து விட்டுருக்கோம். தெரியுமில? அவர் ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்காக கண்டுபிடிச்சாரு பாருங்க. அத வச்சு நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்க ஆராய்ச்சி பண்ணி செனப் பண்ணிட்டு மொகர ரஷ்யால கொடுத்த ஏவுகணை தாம போட்டுட்டு இருக்கோம். இன்னும் அப்துல் கலாம் ஐயா தயார் பண்ண ஏவுகணை நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணல? அத யூஸ் பண்ணோம்னா ஒரு நாடே அழிஞ்சிரும். ஐயோ, மொத்த நாடுமே பயப்படுறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்ச அந்த ஏவுகணைக்கு மட்டும் தான் பயந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, அப்பேற்பட்ட ஏவுகணை. அந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஏவுகணை சும்மா தான் கிடக்குது. அந்த கலைய பார்த்துட்டால அப்படியே புளு புளு தேவையில்லாம ஏவுகணையை ஏவி விடணும்னு நினைச்ச உன் பாகிஸ்தான் எல்லாம் காலி ஆயிரும் பாத்துக்க. இது பாகிஸ்தான் இல்லையா? பாகிஸ்தான் தமிழ்நாடியா? யாரு சொன்னா? நீ பாகிஸ்தான், நான் இந்தியா. வா இன்னைக்கு மோதி பாப்போம். இன்னைக்கு நீயா நானு பாத்து போடுவா. பொம்பளை என்னமோ பேசுவாங்க. சிம்ரன் பெரிய பேசி பாப்பா. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் எப்பயுமே பாகிஸ்தானுக்கு போக மாட்டேன். என்ன பாகிஸ்தான் நான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். லண்டனுக்கு போவியா? நான் லண்டனுக்கு போக மாட்டேன். தமிழ்நாட்டிலே தான் இருப்பேன். தமிழ்நாடுனா தான் சொல்லுவேன். நான் இந்தியாக்காரிதான். சரி, இந்தியாக்காரியா இங்கிலாந்துக்காரியா? இன்னைக்கு பாப்போம். பெண்கள் வந்து ஆண்களுக்கு புள்ள காலத்துல மரியாதை கொடுக்கலங்கிற விஷயத்த நிறைய சொல்லுவேன். நான் நீங்க பெண்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கல. ஆண்கள் நாங்க மரியாதை கொடுக்கிறோம். எப்படின்னு கேளுங்க. நீங்க எங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணி நாங்க உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தவனே உங்களுக்கு துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சோறாக்கி போடுறதுல இருந்து புள்ள பத்து கொடுக்கறது வரை நாங்க தான். அப்ப உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால தான் இத்தனை வேலையும் செய்யறோம். இல்லன்னு நாங்க செய்வோமா? ஆண்கள் பூரா உட்காந்துருக்கீங்க. அந்த காலத்தில் செஞ்சாங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, அதெல்லாம் அந்த காலத்தில் பெண்கள் செஞ்சாங்க. இந்த காலத்தில் பெண்கள் செய்யறாங்களா ஆண்கள் செய்யறாங்களா? ஆண்கள் தான் செய்யறாங்க. அப்ப நீங்க எல்லாம் செய்யறீங்கன்னு ஒத்துக்கிறீங்க. பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி. அந்த காலத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வீடு வாசல கூட்டி வேலை செஞ்சாங்க. இப்ப நீங்க எந்திரிக்கிறதே 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க. நாங்களும் வெள்ளன எந்திரிக்கிறோம்யா. அந்த காலத்துல இருந்தா தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க கையில புருஷன் பேரை பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. இப்ப கூட போய் கேரு, யாராவது பேரை சொல்லுவாங்க? நான் பேரை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா புருஷன் அந்த காலத்துல மதிச்சாங்க. ஏங்க உன் புருஷன் பேர் என்னமா அப்படின்னு கேட்டுப்பாரு. உடனே அவங்க சொல்லுவாங்க, ஆத்தாடி என் புருஷன் பேரை நான் எப்படி சொல்றது? என் சாமி அங்க போயிருக்கு, என் சாமி இங்க போயிருக்கு, என் மாமா அங்க போயிருக்காரு, இப்படிதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்ப புருஷனை பேரை சொல்லியா கூப்பிடுறீங்க? எங்க இருக்கியா? சச்சு ஆராயம் போச்சுங்கிறீங்க. புருஷன் அப்படி கூப்பிடுறீங்க. கேட்டா செல்லம்மா கூப்பிடுறதா? பேபிமான் கூப்பிடுவாங்க. என்ன பேபிமா? என்ன பேபிமா? வீட்டுல ஒழுகணுமா? ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? பொண்டாட்டி கூப்பிடுறத வச்சு கண்டுபிடிச்சு போடலாம். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். சரி, புருஷனை பொண்டாட்டி கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? என்னங்க என்னங்க இங்க வாங்க வாங்க நாங்க அப்படின்னா கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். என்னங்க இங்க வாங்க அப்படின்னா 2 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். இந்தாயா யோ இப்போ வரியா என்ன அப்படின்னா அது 3வது வருஷம். இந்தடா மானக்கட்ட பேல இப்போ வாடா இங்கே மரியாதை கொண்டு போகும் அப்படின்னா அது 4வது வருஷம். 5வது வருஷம் விளக்க மாறி சுருப்பு எல்லாம் பறக்கும். இது 5வது வருஷம். 10வது வருஷம். 10வது வருஷம் அதோட சோழி முடிஞ்சு போகும். போட்டால மாட்ட வேண்டியதான் புருஷனை. அந்த அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. நாங்க அப்படியா பண்றோம்? அந்த அளவுக்கு நாங்க கொஞ்ச நாளைக்கு பூ மட்டும் வச்சுக்கிட்டு நல்லா தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாரும் வலைதொலைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ கூட ஒரு பிரச்சனை ஓடிச்சு பார்த்தீங்களா? என்ன பிரச்சனை? ஒரு காதலனை மாசா ஜூஸில் விஷத்தை கொடுத்து காதலி கொன்றான்னு சொல்லி நியூஸ் பார்த்தீங்களா? காதலி கொண்டிருக்கான்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கேன்னு சொல்லி எங்கேயாவது காதலன் கொண்டிருக்கான்னு சொல்லி நியூஸ் வந்திருக்காயா? நாங்களும் பார்த்தோம்ல. காதலி அருவா வச்சு வெட்டி கொண்டான்னு வந்து. ஆமா, அடுத்தவங்க கூட பேசுறது பார்த்தா அப்புறம் எவ்வளவு வெட்டாம அப்புறம் வச்சு சாமியா கும்பிடுவாங்க. ஒன்னு என்ன வருஷத்துக்கு அடுத்தவங்க கூட பேச சொன்னா வாட்ஸ்அப்ல நிறைய பொம்பளையோட பேசிக்கிட்டு இருப்பா. அதனாலதான் ஜூஸ்ல விஷத்தை வச்சு கொண்டிருப்பாங்க. என்னப்பா நல்லா இருக்கு. நான் யாரு கூட பேசுனதை நீ பார்த்த? நீ யாரு கூட நான் பேசுனதை நீ பார்த்த? எனக்கு தெரியும் நீ யாரு கூட பேசினேன்னு. நீ சத்தியம் பண்ணு நான் யாரு கூட பேசுனேன்? சும்மா சொன்னேன். அம்மா இங்க என்ன பண்றீங்க? நாங்க நீங்க யாரு கூட பேசுறீங்க நானும் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு. உன் கூட தான் பேசிக்கிறேன். காலையில உன் புருஷன் விளக்க மாத்திட்டு எடுத்துட்டு என் முன்னாடி சொருப்பு எடுத்துட்டு வரட்டும். உண்மை பூரா சொல்றாங்க. நான் கத்திரிக்காய் வியாபாரம் பாக்குறேன். கத்திரிக்காய் வியாபாரமா? வியாபாரம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுதுங்க. ஏமா நல்ல வியாபாரம் தானே கத்திரிக்காய்? ஆமா நல்ல வியாபாரம் தான். பூரா பிப்பு எடுக்குதான். பிப்பு எடுக்குதா? கத்திரிக்காய் கரப்பா அது இல்லாட்டி பரப்பியான் இருக்குது. சொரியத பார்த்தாலே தெரியுது. ஏங்க வாங்க அப்ப இருந்து நிக்கிறாங்க துண்டு ஓடணும். வாங்க வாங்கயா வாங்க.
இங்கே ஆறுமணி வாசிக்கும் இல்லை இல்லை அவங்க ஆளுக்கு கேட்டுக்க போலீஸ்காரர் இருக்காங்க. ஆமாம், நமது ஊருக்கு பாதுகாப்பினை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயாவை வேளாமணிக்கு அன்போடு அழைக்கணும். ஐயா வாங்க ஐயா. ஐயா வாங்க வாங்க. ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது விநாயகா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. கண்ணன் இருக்கு. நீ திரும்பி திரும்பி பார்க்கறதுக்கு நீயே வரலாம்ல. மை செட்டு முடிகிற வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேன்னு சாமிக்கு வேண்டியிருக்காரு. வாங்கய்யா. யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. வயராக இருக்கு, இங்கிட்டு வாங்கய்யா, சுற்றி வாங்க, கொஞ்சம் வழி விடுங்க ஐயா வரட்டும். நமது ஊருக்கு பாதுகாப்பினை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்கள் இங்கே வாங்க ஐயா. இங்கே வாங்க. அவர் துண்டு வாங்கிட்டு போகிறார் ஐயா. நீ துண்டு போத்துற மாதிரியே போனேன்னா அவர் ஐயா ஐயா அவர்கள் பொன்னாடி வழங்க. ஐயா வாங்க, நீங்கள் வாங்க வாங்க. நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாமா வேலாயுதம் அவர்கள் எங்கிருந்தாலும் விழாமடி கண்போடு அழைக்கின்றோம். போடுங்க போடுங்க. நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாமா வேலாயுதம் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. ஆறுமணி வாசிக்கும் அன்பு சித்தப்பு அவர் போட்டு சீமான் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. அந்த துண்டு எடுத்து கையில் கொடுப்பா. மிருதங்க வாசிக்கும் அன்பு மாப்பிள்ளை டேனியல் ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. துண்டு வாங்கும் பொழுது பெட்டிக்கார் எந்திரிச்சு எவ்வளோ அழகாக வாங்குறாரு. எந்திரிச்சு வாங்க, எந்திரிங்கப்பா, எந்திரிங்க எந்திரிங்க. எங்கிட்ட அப்படி குடிச்சு அவர் போடுவார். பலவாத்தி மிசிக்கும் அன்பு மாப்பிள்ளை அருள்மொழி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. எந்திரிச்சு நில்லுங்கப்பா, பள்ளிக்கூடத்தில் டேபிளில் நின்னுல்ல. காலம் வாசிக்கும் இந்த நாடகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு மாமா வேளாங்கண்ணி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. அது வேணாம். வண்ணத்தரை அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது செல்லமுத்து அம்பாள் சீன்ஸ் கம்பெனி வண்ணத்திரை சீன் அமைப்பு எங்க இருக்கிய? வாங்க வா 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 வாங்க. செல்லமுத்து அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. சிறந்த முறையில் இங்கே சுக்குமல்லி வித்து கொண்டிருக்கும் அவருக்கெல்லாம் வேணாமா, டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் சென்னையை சேர்ந்த போட்டாச்சு சிம்ரான் சிம்ரான் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. பபுனாக நடித்துக் கொண்டிருக்கும் தம்பி சூர்யா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். சூர்யாவுக்கு போடுங்க. கொட்டகை அமைத்த அன்பனார் முருகேசன் அவர்கள். எங்கண்ணே முருகேசனே? அப்படியே நலிப்பு டக்கு வாங்க. அப்படி ஐயா நீ தானே எஞ்சிங்க? எப்பா உள்ள என்னப்பா இடம் ரொம்ப பெருசாக இருக்குப்பா. ஆமாம், அந்த தகரத்தை கொஞ்சம் நகட்டி போட்டுருந்தானே நல்லா இருக்கும். ஏசிலாம் போட்டு வைக்கலாமா நீங்கள்? ஆமாம், அவ்வளோதானே. யாரு? வாட்டர் போர்டு அன்பு அண்ணா வாங்க. வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழாமடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அன்பண்ணார் வயர்மேன் வாங்க. அவருக்கு தான் நீங்கள் துண்டு ஓட்டிருக்கணும், இல்லைன்னா வயரை கட் பண்ணி விட்டுருவாரு, கரண்ட் வராது. அவருக்கு இருக்கு வயர். உன் நிலைமை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கரண்ட் போச்சுன்னா பொம்பளை ஆளுங்க எம்புட்டு திட்டுவாங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும். சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் போகணும், அந்த நேரத்தில் திட்டுவாங்க. எப்படி குடிக்கு கரம்பை கட் பண்ணிட்டானே, நல்லா இருப்பானா நாஜமா போவேன். சீரியல் அந்த முந்தல மும்புறமா போக. ஆமா, கழிச்சல்ல போக. நாடக கலைஞர்களே வாழ்த்தி பொன்னாடை வழங்கிய கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. மனசுக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம கிராமம் மரியாதை தெரிந்த கிராமம். இந்த காலத்தில் நாடக கலைஞர்களுக்கு மாலை போடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் எந்த வருஷமும் சரி கலைஞர்களுக்கு எதுக்கே மாலை?
அந்த மாலை போடுறது வீணாக போயிடும். பேசாமல் துண்டு வாங்கி போட்டுருவோம். பாப்பா நாடக கலைஞர்கள் குளிக்கும் போது மொட்டை குண்டியோட குளிப்பாங்க. துண்டை கட்டிட்டு குளிக்கிறேன்னு சொல்லி கலைஞர்கள் துண்டு வாங்கி போட்டிருக்கீங்க. இந்த வருஷம் துண்டு வாங்கி போட்டிருக்கீங்க. அடுத்த வருஷம் வசதி இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு அரை பவுன் மோதிரம் வாங்கி போடுங்க. போட்டுருவோம். அப்ப இங்க கத்திரிக்காய் வியாபாரம் பார்க்குறேன். மலக்கிட போல அம்மா அம்மா எடுத்துக்கிட்டு தனித்தனியா நான் இந்த பிள்ளையா அது பிடிக்க ஏறாத மனமேல இழந்த வெளுத்திருக்கு நான் ஏறி ஐயா ஏறி அங்கே ஏறும்பொழுது அப்பா ஏறக்கூடாது. நான் மட்டும் தான் அந்த இடத்துக்கு வரல, மரத்துல சொல்றேன். இல்ல மரத்துக்கு வரல, இங்க பாடுறத வாங்கி பாரு. நான் ஏறி யாருமே ஏற வேணாம், கீழே இறங்குங்க. உழுப்பட்டுமா இளவாழ கண்டுகளா எலுமிச்சம்பழங்களா அடி மாங்கலத்து மனமே மயில் முடுங்க வந்தவளா மயில் உணர்த்தும் மயிலரத்தும் என்னவளா அறையிட பாடும் குரல்கள் கிளையா, பாட்டு சத்தங்கள் கிளையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. ஒரம்போ ருக்குமணி வண்டி வருது. ஒரம்போ ருக்குமணி வண்டி வருது. நல்லா இருங்க, நல்லா பாருங்க. சரிங்க. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயம்? நம்ம தொழில் பண்றது, நம்ம பேசுறது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி கைதட்டும் பொழுது அந்த கைதட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. அடுத்து தொழில் பண்ண ஆசையா இருக்கும். கண்டிப்பாக. பிடிக்காத விஷயம் என்னது? வாங்குற சம்பளத்துக்கு நம்ம உழைச்சிக்கிட்டு இருப்போம். அப்ப யாராவது கூட்டத்துக்குள்ள வந்துருச்சு போலும் உள்ள போயிட்டு அடுத்தால வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு நேரம் உழைச்சதெல்லாம் வீணா போயிடும். அவங்க சொல்றதுக்கு முன்னால உள்ள போயிடணும், மரியாதை முடிச்சு போயிடணும். அதனால சும்பரன், நான் உங்களை லவ் பண்ணலாம் நினைக்கிறேன். லவ் எப்படி இருக்கும் சொல்லலாம், நேரம் இல்ல. இருந்தாலும் பாட்டு மூலியமா சொல்றேன். பாட்டு மூலியமா எங்க சொல்லுங்க பாப்பா. கண்மணி கண்மணி அன்போடு காதலும் நான் எழுதும் கடிதமே பொன்மணி வீட்டு சௌக்கியமான சௌக்கியம் உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அழுதோடு காரணம் நான் எழுதும் கடிதமே.
நீங்க சௌக்கியமே உணவெண்ணி பார்க்கையில் அதை எழுத நினைக்கையில் பார்த்தை முட்டுது ஓ கண்மணி நான் எழுதும் கடிதமே எந்த சோகம் உண்மைதாக்கும் என்றென்றும் போதும் மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காலமல்ல அதையும் தாண்டி புனிதமானது தெரியுமா சிவகாமி சிவனும் பாடியே அது உங்களுக்கு புரியுமா சுபலாமி லாமி 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 அபிராமி லாமி 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 ஓ லா 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 எனக்கு வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். எனக்கு வந்துருச்சுங்க. சொல்றா காதல். எனக்கு காதல் வந்துருச்சு. சொல்லுங்க. எதுல விடுவோம்? எதுல வேணா விடு. எதுல நடுத்தரமா விடுவோமா? ஏதன்னானே தாமரப்பு மம்ம தள்ளாடு தண்ணீலே